கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்திரைகாமம் 3ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிப்போம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலே தேவ சந்நிதியில் எட்டினது என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே எப்போதெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் அதிகமாக வருகிறதோ, வருத்தங்கள் அதிகமாக வருகிறதோ, பாடுகள் அதிகமாக வருகிறதோ, அப்போதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி வரும். என்னவென்று சொன்னால், என் கஷ்டத்தையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரா? என் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறாரா? இவ்வளவு குமுறி கொண்டிருக்கிறேன், மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், சிந்தையளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கஷ்டத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என் சூழ்நிலைகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இவைகளெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா? நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு கண்ணீர் சிந்துகிறேன், அது ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகிறதா இல்லை என்று கூட தெரியவில்லை. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அநேகர் அங்கலாய்ப்போடு பேசுவதை சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு கூட அப்படிதான். 430 ஆண்டுகள் அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, முறையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு எங்களை கொண்டு போகும், எங்களை தப்பிதங்களை எங்கள் குறைவுகளை மன்னியும், எங்களை மிகவும் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், எங்களை ஒடுக்குகிறார்கள், எங்களை நெருக்குகிறார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி 1 நாள் 2 நாள் அல்ல, 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அல்ல, 430 ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க, கூக்குரல் இட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு கூட தோன்றி இருக்கும், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லையோ, ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்கவில்லையோ, ஆண்டவர் எங்கள் கண்ணீரை பார்க்கவில்லையோ, எவ்வளவு கூக்குரல் இடுகிறோம், அது தேவ சமூகத்திற்கு போனதா இல்லை என்று கூட அவங்க சிந்தித்தது உண்டு. ஆனால் ஆண்டவர் மோசையின் மூலமாக அழகா சொல்ற ஒரு காரியம், ஓரேபு பர்வதத்திலே மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், என் ஜனங்களுடைய கூக்குரல் என் சன்னிதானத்தில் எட்டினது. அதாவது என் ஜனங்களுடைய கூப்பிடுதல், ஜனங்களுடைய ஜெபம் என் சன்னிதானத்திற்கு வந்ததென்று சொல்லுகிறார். அவங்க ஜெபம் கேட்கப்பட்டதென்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை பொழுதிலே இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் கண்ணீர் பார்க்கப்பட்டது. நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்திற்கு வந்து எட்டினது, அது தேவ சன்னிதானத்திற்கு வந்து எட்டினது என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ மோசையின் மூலமாக சொல்லுகிற காரியம், அவங்க கூக்குரலை கேட்டேன், ஒடுக்குதலை கண்டேன், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவதாக நம்முடைய கூக்குரல், நம்முடைய ஜெபங்கள் அவருடைய சன்னிதானத்தில் வந்து எட்டுகிறது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அதனாலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய ஒவ்வொரு ஜெபங்களும் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன சில நேரங்களிலே ஜெபத்திற்கு பதில்கள் கால தாமதங்கள் ஆகும். ஆனால் ஜெபத்திற்கு பதில்கள் காலதாமதம் ஆகுமோ தவிர ஆனால் ஒரு நாளும் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்காது. காரணம், அவர் மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார். பரமையான காலை பொழுதிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய கூக்குரல், உன்னுடைய வருத்தம் என் சன்னிதானத்தில் வந்து எட்டினது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, அவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் எட்டுகிற ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். 2 நாளாகம புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது, 2 நாளாகம புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 27வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது, லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள், அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பானவர்களே, ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள், அவங்க சத்தம் கேட்கப்பட்டது, அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்படும் பொழுது கூக்குரல், அந்த ஆதங்கம்,
அந்த வருத்தம் ஸ்தோத்திரம் தேவ சன்னிதானத்தில் வந்து எட்டினது என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, அவங்க சத்தத்தை கேட்டு அவங்கள் விண்ணப்பத்தை கேட்டார், அவங்களுடைய விண்ணப்பங்கள் பரலோகத்தில் வந்து எட்டினது என்று வேதத்தில் படிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ 2 காரியங்கள் தேவ சமூகத்துக்கு போகிறது, 2 காரியங்கள் பரலோகத்திற்கு போகிறது. ஒன்று உங்களுடைய கூக்குரல், அதாவது உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய மன வருத்தங்கள், உங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு எட்டுகிறது. உங்கள் அலைச்சல்களை தேவன் எண்ணியிருக்கிறார், உங்கள் அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ உங்களுடைய கூக்குரல் முதலாவது தேவ சன்னிதானத்தில் எட்டுகிறது. 2வது நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பரலோகத்தில் வந்து எட்டுகிறது என்று ஆண்டவர் பிராமிஸ் பண்றார். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க, ஸ்தோத்திரம் துதிப்பதை விட்டுறாதீங்க, தேவ சமூகத்தை ஒரு நாள் விட்டு விடாதிருங்க. தொடர்ந்து தேவ கிருபையிலே ஜெபத்திலே நிலைத்திருங்க. காரணம், ஜெபத்திற்கு பதில்கள் காலதாமதம் ஆகுமோ தவிர ஒரு நாளும் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்காது. அதனால் ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் ஜெபங்கள் பரலோகத்திற்கு சென்று கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமா இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் மாறும், இந்த நெருக்கடிகள் மாறும், இந்த உபத்திரவங்கள் மாறும். ஸ்தோத்திரம், நெருக்கத்தில் இருக்கிற உங்களை நிச்சயமா கர்த்தர் விசாலத்திலே கொண்டு வருவார். இம்மட்டும் மரணத்திற்கு தப்புவித்த தேவன் இனிமேல் உங்களை தப்புவிப்பார். உங்கள் கண்ணீரை கண்ணீருக்கு தப்புவிப்பார், ஆத்துமாவை மரணத்திற்கு தப்புவிப்பார், கால்களை இடர்தலுக்கு ஆண்டவர் தப்புவிப்பார். தொடர்ந்து தேவ கிருபையில் ஜெபத்தில் முன்னேறி செல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா, இவ்வளவு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று பல அங்கலாய்ப்புகளோடு கேள்விகளை கேட்டுக்கொண்ட இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பேசுனதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவங்களுடைய ஆதங்கம், இவங்களுடைய வருத்தங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் பரலோகத்திற்கு வந்து எட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 2வது, இவங்க விண்ணப்பங்கள் எல்லாம் பரலோகத்தில் வந்து எட்டின தெய்வக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். நெருக்கடியில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு, கண்ணீரில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு, உபத்திரவத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். பாரங்களையும் வியகுலங்களையும் பலகீனங்களை கர்த்தாவே மாற்றி போடும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. இருதயத்தில் சிந்தையில் காணப்படுகிற எல்லா மன அழுத்தங்கள், பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.